சமீபத்தில் 70 வயது கடந்த முதியவர் கவுன்சிலிங் வந்திருந்தார். தனியாக வந்தீங்க, ஏன் வரக்கூடாதோ? அவர் சொன்ன பதிலையே அவர் என்ன மனநிலை இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு புன்னகை மட்டும் பார்த்துட்டு அமைதியாயிட்டேன். மனநிலை சரியில்லாமல் மட்டும் உங்களோட கவுன்சிலிங் வரணுமா? மனம் சரியில்லாமல் வரக்கூடாதோ? அடுத்த கேள்வி கேட்டார். அதுக்கு நான் ஒரு புன்னகை மட்டும்தான். ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் கூட பேசியிருந்து போகலான்னு நினச்சி வந்தேன். பயப்படாங்க, ஃபீஸ்லாம் தந்துடுவேன் அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், நீங்கள் ரகசியம் சொன்னால் வெளியே சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் உங்கள்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். தயவுசெய்து இதையும் சொல்லிடாங்க, நான் கொஞ்ச நேரம் அழணும், அழுதுகிட்டுமா? கேட்க முன்னாடி ஒரு கண்ணது கண்ணீர். உங்கள் கையை பிடிச்சிக்கலாமா? கேட்டு கையை பிடிச்சிக்கிட்டாரு. ஒரு 5 நிமிஷம் அவருடைய சத்தமாக இல்லை, ரொம்ப அமைதியாக கண்ணீர் வந்துட்டே இருந்தது. அவருடைய வலி புரிஞ்சுது, நானும் அமைதியாக இருந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். போகும்போது உங்க ஒரு முத்தம் கொடுத்துக்கிட்டுமா? தாராளமா. கையில் ஒரு முத்தம் கொடுத்து அவர் வெளியே போனார். அதாவது சமீபத்தில் தான் 25 வருஷமாக தன்னுடைய பையனை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி ஒரு இன்ஜினியர் ஆக்கி பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்காரு. சமீபத்தில் தன்னுடைய மனைவி பறி கொடுத்துக்கிறாரு. 25 வருஷமா வளர்த்து ஆளாக்கின தன்னுடைய தந்தை இன்னைக்கு ஒரு பையனுக்கு பாரம் ஆயிட்டாரு, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. இவர் இன்னைக்கு பென்ஷன் மட்டும் வாங்கிட்டு ஒரு அனாதையாக அடைப்பணமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இதுதான் அவருடைய கதை. நிறைய பிள்ளைங்களுக்கு தான் வளர வரைக்கும் தான் அப்பா அம்மா தேவைப்படுறாங்க, வளர்ந்த பிறகு அவங்க பாரம் ஆயிடுறாங்க. இது மாதிரி பிள்ளைகளுக்கு வரைக்கும் இந்த மாதிரி முதியோருடைய சோகக்கதை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா பிள்ளைகளும் நாமும் முதியவராகும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது.